ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லை நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லைனா வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டு வந்து இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குற சார்ட்டு. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப்பில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நல்ல ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே வருது. இங்கே நல்லா இம்பல்சிவ் மூவ் இருந்தாலும் ப்ரெஷர் வந்து பத்தல. ஸோ வந்து டேரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எப்படி வந்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்படி லைன் சார்ட்டுக்கு மாற்றி பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏவி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நிறையா மென்டாஸ் வந்து அது இந்த டெக்னிக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கனாலே இது வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும். பிரேக் ஆனதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இதில் வந்து மொமெண்டம் மாறினதை அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மாறி இருக்கும். அந்த பிரேக்குக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டு கீழே வருது. மறுபடியும் இதை பிரேக் பண்ணோன்னா தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளிங் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகிட்டு கீழே இழுத்துரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் கொடுக்கும், கீழே இழுத்துரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங்கு இப்போ மேலே போய்டும். மேலே போனோன்னா சேம் ஸ்ட்ரகிளிங்கு அப்புறம் கீழே வரும். இப்படி தான் வந்து மார்க்கெட்டே மூவ் ஆகும், ஒர்க் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்கு வரலாம். சரிங்களா? டேரெக்டாக மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணுது. டேப் பண்ணோன்னா மார்க்கெட்டில் வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு நமக்கு சிஹெச் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்கே அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். சிஹெச் பாயிண்ட் இங்கே தான் நமக்கு சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நமக்கு இங்கே தான் அவைலபிள். இது வந்து இப்போ நான் வந்து அந்த லைன் சார்ட் ஏன் காட்டினேன் அப்படின்றத உங்களுக்கு இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ப்பான எண்டிங்கு. இதை தான் வந்து நம்ம சிஹெச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஷார்ப்பான எண்டிங் தானா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது அப்படின்ற ஒரு இண்டிமேஷன் மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சென்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதுக்காக பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிஹெச் பாயிண்ட் வந்து எடுப்போம். சரிங்களா? இதுக்காக தான் லைன் சார்ட் வந்து காட்டினேன். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இந்த சிஹெச் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். சிஹெச் டவுன் சைடு. சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் நம்ம ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து எடுக்காமல் கீழே போயிருக்கு அப்படின்றத தாண்டி மார்க்கெட்டில் இப்படி வந்து மார்க்கெட் ஒரு சில டைம்ஸ் ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இங்கே இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு, பட் இது இன்சைட் பார். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு 15 minutesல எப்போவுமே நம்ம வந்து ரீஃபைன் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? கோர்ஸ்லேயே வந்து நம்ம ரீஃபைண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சுருப்போம். ரீஃபைன் பண்ணி பார்க்குறப்ப இந்த 2 ஆர்டர் பிளாக்குமே இந்த ஒரு பெரிய ஆர்டர் பிளாக்குள்ளே அடங்கும். அதில் ரீஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5 minutes ஆர்டர் பிளாக்கு, இது 15 minutes ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த 2 வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். வேறு எதுவுமே வந்து மெயினான ஆர்டர் பிளாக்ஸ் இல்லை. சரிங்களா? மேஜராக கீழே வரைக்கும் போகுது, மார்க்கெட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு கீழே போகுது அப்படின்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பிக் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 5 minutes தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இதை வந்து இது பண்ணிக்கிறேன். ரீஃபைன் ப்ராசஸை வந்து விட்டுறேன். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. கீழே போயிடுச்சு, ரொம்ப டவுனில் கீழே இறங்கிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு பாயிண்ட் வந்து ஹை நீங்கள் போய் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஆர்டர் பிளாக்ஸில் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகிட்டு மேக்ஸிமம் ஃபெயில் தான் பண்ணுவோம் மார்க்கெட்டு. சரிங்களா? அதுக்காக நாம் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1:3க்கு வந்து அது ஓகே. பட் ஃபுல் டவுன் ஆகுது அப்படின்னா மேலே வரைக்கும் போயிட்டு ஆகும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நான் ஒரு டைம் ஃப்ரேம் ஏற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லாங்காக தான் இது போகும். சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது 5 minutes ஆர்டர் பிளாக். சரிங்களா? அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அந்த 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கை நான் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். சரிங்களா, இங்கே இப்போ கரெக்ஷனுக்கு போய்க்கலாம். 5 மினிட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இது வரைக்கும் பண்ணோம்னா 5 மினிட்ஸு. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக நம்ம 5 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் எங்கே வந்து மார்க் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. பட் ஸ்டில் எல்லா தடவையும் இந்த மாதிரி நடக்குமானா எல்லா தடவையும் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா, இது வந்து ரேர் கேஸுன்னு சொல்கிறத தாண்டி இது லிக்விடிட்டி விட்டு அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, இங்கே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதுனால இது வந்து மொமெண்டமில் இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருந்துச்சு. கடைசியில் இந்த ஆர்டர் பிளாக்கில் ஃபுல் ஆர்டர்ஸையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. இதுதான் வந்து சீனாரியோ. ஸோ நம்ம வந்து ஆர்டர் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு டார்கெட் வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ இது வரைக்கும் வச்சிங்கன்னா மார்க்கெட் வந்து சல்லுன்னு அடிச்சிடும். சரிங்களா, அவ்வளோதான், இதுதான் மார்க்கெட்டில் வேலை. ஓகே, இப்போ அடுத்த ஒரு கொஷின்ஸ் பார்ட் ஆஃப் இது வந்திருக்கும் இல்லைங்க. என்ன அப்படின்னா, சார் இங்கே இடையில எல்லாம் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க அவங்களாம் என்ன இதாவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து டார்கெட் அடிச்சிருக்கும். என்ன கொஞ்சம் வந்து பார்ஷியலாக எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் போடுறீங்கன்னா இதுவும் குட் தான். சரிங்களா, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஹையோட கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வந்துருச்சு. ஏஷியன் ரேஞ்சோட ஹையோட கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இதுவும் நல்ல என்ட்ரி இல்லையா சார் அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் சூப்பரான என்ட்ரி தான். ஸோ இங்கே வந்து போட்டுட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே நமக்கு கீழே வரைக்கும் இது வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே, இட்ஸ் குட் தான். சரிங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் எங்கே எடுத்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. மறுபடியும் ஆர்டர் பிளாக்கில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அங்கே விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்ட் செஷன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா வந்து இது லண்டன் செஷனில் வந்து நீட்டாக வந்து என்ட்ரி கொடுத்து தான் கீழே இறக்கியிருக்கான். சரிங்களா, அப்படி இல்லை இந்த என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, டார்கெட்டை வந்து ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் வைக்கிறது கொஞ்சம் சேஃபர் ஜோனு. அதுக்கு கீழே மார்க்கெட் போகுது நான் பிடிக்கிறேன் அப்படின்னு வந்து போக வேண்டாம். சரிங்களா, அதெல்லாம் வந்து அக்ரெசிவில் வந்து கவுண்ட் ஆகிக்கும். சரிங்களா, அப்படி போனீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரேடாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட்டு இதை கன்சிடர் பண்ணுறதை தாண்டி இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நமக்கு வின்னிங் ரேட்டை விட ஆர்ஆரை விட வின்னிங் ரேட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரேடை வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேங்க, இந்த ட்ரேடை வந்து இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.